Hello guys, welcome to my channel and videos upload பண்ணி 2 or 3 months above ஆயிடுச்சு and reason is வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஸோ நிறைய அட்மிஷன் நேரம் வந்துச்சா, ஸோ ஹேண்டில் பண்ண முடியலை என்னால். அண்ட் டைம் ஆல்சோ நாட் அவைலபிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டூடெண்ட் பண்ணது ஆக்சுவலி இது வந்து என்னோட கேரளா ஸ்டூடெண்ட் ஒரு பையனுக்கு நான் பண்ணது. ஸோ கேரளாலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க எனக்கு. ஸோ அந்த டிசைனை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிசைன். ஸோ தமிழ்நாடு டிசைனை வந்து பண்ணி பண்ணி ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேரளா ஸ்டூடெண்ட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு டிசைனை பண்ணி விட்டுட்டேன். ஸோ கேரளாவில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த டிசைன் எல்லாமே நம்ம ஊரில் கண்டெம்பரரி ஸ்டைல் பண்ணுவாங்க, ஒரு பங்களா ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் இருக்கும். ஸோ நம்ம ஊர்லேயும் ட்ரெடிஷ்னல் இருக்குது, இந்த செட்டிநாடு ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குதே தவிர, ஸோ அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரில. பட் ஆல் ஓவர் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈக்குவல் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஓகே, அந்த வீடை பார்த்தா நம்ம வந்து அந்த பஸ்ஸில் போகும்போது அந்த அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸை பார்த்தாலே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வி ஆர் இன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பண்ண டிசைன் தான் இது. ரொம்பவே என்ன சொல்றது, பார்த்து பார்த்து பண்ணது இது. அந்த லுக்கை எப்படி எடுக்கணும், காம்போசிஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக நம்ம வந்து என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அவுட்புட்டை நான் இப்போவே காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 minutes. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டெஃபினெட்லி உங்களிலிருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ கேரளா டிசைன்னாலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து ஸ்லோபட் ரூஃபில் தான் இருக்கும் மேக்ஸிமம். மேக்ஸிமம் இல்லை, ஸ்லோபட் ரூஃப் தான். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லோபட் ரூஃபர் போட்டிருக்கோம். அண்ட் அதில் ஒரு ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ கிளே டைல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ டைல் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ, ரூஃப் விண்டோன்னு சொல்லுவோம் நம்ம, அது கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் முன்னாடி வந்து துளசி மாடம் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கு வந்து கொஞ்சம் கூட லைட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் பில்லர் ஆல்சோ சேம் தான். ஸோ அதே ட்ரெடிஷ்னல் கேட்டகரி தான். இது எல்லாமே பிவிஆர் மெட்டீரியல் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே யூனிக்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி. சரியா? ஸ்விம்மிங் பூல் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸு. நான் எல்லா டிசைன்லையுமே வேறு ஃபர்ரு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதில் மட்டும் ஸ்கேட்டர் யூஸ் பண்ணேன். எனக்கு ஃபர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டிசைனில் எனக்கு அது பண்ண தோணலை. ரீசன் என்ன அப்படின்னா இந்த லுக் வந்து அழகாட்டு எடுக்கணும், எனக்கு அந்த ரேண்டமாக வேணும்னு தோணுச்சு. ஸோ ரேண்டமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபுல்லாகவே ஸ்கேட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ 2, 3 வெஜிடேஷன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அண்டு ஸோ இங்கே பாருங்களேன், 2 ஸ்கேட்டர். இது ஒரு ஸ்கேட்டர், இது ஒரு ஸ்கேட்டர். இது கீழே இருக்கிறது, இது மேலே இருந்து பார்த்தீங்களா, செலெக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கேட்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸில் எடுத்த ஒரு ப்ரொஃபஷனல் ரெண்டர் இது. ஸோ ஹெச்டிஆரை மட்டும் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே நான் இதில் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. சரிங்களா? அண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் லைட்டு. ஸோ ஐஎஸ் லைட் எப்போவுமே நான் பாசிட்டிவ்ல தான் கொடுப்பேன். இந்த வாட்டி நெகட்டிவ்ல கொடுத்துருக்குறேன். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கும் இடையில கொடுத்துருக்குறேன். ஸோ அதோட லுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மாடலாக எடுத்து வச்சேன் நான். ரெண்டெல்லாம் நல்லாவே கிளியராக தெரியுது, பார்க்கலாம் நம்ம. சரியா? அண்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஐ மீன் எமிசிவ்னு சொல்லுவோம். வேறு எமிசிவ் மெட்டீரியல் வித்து மெட்டல் பிளாக் மெட்டீரியல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேஎஸ் மாடல் தான். பார்த்தீங்களா? இது எல்லாமே கேஎஸ் மாடல்ஸ் தான். பின்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரீஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா?
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு அந்த பிஞ்சர் ரஃப்க்கு மேல இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹேண்ட்மேடா நம்ம பண்ணது தான் இது. சரியா? ஸோ கொஞ்சம் கூட ஒரு ஓல்டேஜ் லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக எலமெண்ட்ல போய் கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி, டிட்டாச் பண்ணி அதுக்கு தனி மெட்டீரியல் குடுத்துருக்கோம். அண்ட் சின்ன சின்ன ஒரு லீஃப் மாரி, அந்த மாரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ ஒரு எக்ஸ்மஸ் ட்ரீஸ் வந்து நாம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பாசேஜ், பாத் லைட்ன்னு சொல்றோம் இத நம்ம. ஸோ அந்த லைட்ட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் டிசைன் அப்படிங்கிறது இவ்வளோதான் இது. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வந்து பிளான் போட்டது இது. சரிங்களா? அண்ட் இதில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்சரல் கிளாஸ் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் டிண்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிண்டர் கிளாஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஆர் மெட்டீரியல் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் தான். இதுவும் பிபிஆர் மெட்டீரியல் தான். இதுவும் பிபிஆர் மெட்டீரியல் தான். ஸோ ரியலிஸ்டிக் நமக்கு நெறையா வரணுங்கிறதுக்காக சுத்தி சுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிளான்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். அண்டு தி ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாம எடுத்த ஃபைனல் அவுட்புட். எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா கொண்டு வர முடியுமோ, அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்கேன் நானு. ஸோ நான் சொன்ன மாரியே இங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன டைல நான் வந்து செப்பரேட் பண்ணி காமிச்சது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்கா குடுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணும்போது இத பண்ணல நானு. எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான் குடுத்தோம் நாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது பம்ப். ஸோ பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டர்ல தான் தெரியும். பம்ப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஸோ ஸ்விம்மிங் பூல் பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி கிடையாது. ஸோ இந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி தான். பட் இந்த வாட்டர் மெட்டீரியல் எல்லாமே நம்ம டிஃபால்ட்டா மேக்ஸ்லயே இருக்கு. சரியா? நாய்ஸ் மேப்பு, காம்போசிட்டு, ஸோ இந்த மாரி மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரியலிசம நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். வித் ஃபாக் கலர் மெட்டீரியலோட. ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரிஃப்ளெக்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்க அடிக்குது. பரவாயில்லாம மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ரெண்டர் எடுக்க முடியுதோ, அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமாவே இந்த ஸ்கேட்டர் வந்து நல்ல ஒரு லுக்க எனக்கு குடுத்துச்சு. பார்த்தீங்களா? ஃபர் கூட இந்த மாரி இருக்காது. ஃபர் என்ன பண்ணும் அப்டின்னா, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா போகும். ஒரு ரியலிசம கொண்டு வராது. பட் கேயாஸ்ல இருந்து எடுத்து வச்ச ஒரு வெஜிடேஷன நம்ம ஸ்கேட்டர் மூலமா சம் கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது, மோர் ரியலிசம் கெடைக்கும். ஓகேங்களா? அண்ட் நான் சொன்ன மாரியே எமிசிவ் இது எல்லாமே ப்ளூம் ஃபைனல் டச்சுக்கு ப்ளூம் குடுத்துருக்கோம் நாம. லென்ஸ் எஃபெக்ட்ல வேற ஃப்ரேம் பஃபர்ல இருக்கு லேயர்ல. ஸோ அதிலேயே பண்ணது தான் இது. ஸோ இது எல்லாமே 3ds மேக்ஸ்லயே பண்ண ஒரு ப்ரொஃபஷனலான ரெண்டர் இது. சரிங்களா? உங்களுக்கும் இதே மாரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டெஃபினெட்லி ஜாயின் பண்ணுங்க. ஸோ 3ds மேக்ஸ் லேர்ன் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் லெவல்ல நீங்க ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகியிருந்தா கூட நோ ப்ராப்ளம். ஐ வில் டீச் யூ ஃபார் ஃப்ரீ. ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஸோ நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்க. ஒரு ஒர்க்க கத்துக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு லைஃப் அது வந்து குடுக்கும். ப்ராப்பரா அழகான ஒரு டிசைன் பண்ணி நீங்க வந்து ரெண்டர் எடுக்க கத்துக்கிட்டீங்கனாலே, எல்லா இடத்துலயும் ஜாப் இருக்கு. 3ds மேக்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் நீங்க ஜாப் போகணுங்கிற நீடட் கிடையாது. யூ கேன் பில்ட் யுவர் ஓன் ஸ்டைல். ஓகேவா? ஓன் லைஃப், ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓன் கன்சல்ட்ட நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி. ஓகேவா? ஸோ ஸ்கெட்சப் எல்லாம் வேற. 3ds மேக்ஸ் டிசைனர் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் வேல்யூ நெறையவே இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு 4 மந்த்ஸ் கோர்ஸா தான் நமக்கு வரும் வித் சர்டிஃபிகேட்டோட. ஜஸ்ட் 4 மந்த்ஸ். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்பீடா கேட்ச் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஸ்பீடா முடியும். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. ஃபீஸ் இல்ல அப்டின்னா கூட, நீங்க வந்து ஒரு பூர் பெர்சனா இருக்கீங்க. ஃபினான்ஷியல் லெவல்ல அஃபெக்ட் ஆகியிருக்கீங்கன்னா கூட, நீங்க வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வித்தவுட் ஃபீலே நான் வந்து என்ன பண்றேன்னா, ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். சரியா? பட் செப்பரேட் கிளாஸா எடுக்க மாட்டேன். மார்னிங் 5:00 இருந்து நைட்டு
11:30 வரைக்கும் எனக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பேட்சில் போட்டு நான் உங்களை வந்து டெஃபினெட்லி உங்களை நான் வந்து மேக் யூ எ ப்ரொஃபஷனல் ஒன். ஓகே, அண்ட் see you. Thank you. Bye bye.